அனைவருக்கும் வணக்கம். ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் உயர்கல்வி அட்மிஷன் வேலை எப்போ தகவலாம் பார்த்துட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோ தமிழ்நாடு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் அட்மிஷனில் ஒரு 350 சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது இந்த வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த எந்த காலேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எதனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இந்த ரவுண்ட் 2ல் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தில் வீடியோவில் பார்ப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தகவலெல்லாம் ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் ஆன் பண்ணி வைங்க அந்த அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அஃபிஷியல் வெப்சைட்டில் இதை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இதை நியூஸ் பேப்பரில் வந்ததை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். TN to add 350 MBBS seats for counseling. இந்த செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ரவுண்ட் 2 பிகின்ஸ் அட் 10 AM டுடே அப்படின்றது 16ஆம் தேதி. ஓகேங்களா? சரி, என்ன பண்ணியிருக்காங்க, தமிழ்நாடு will add 200 சீட் ஆட் ஆகுது இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் அண்ட் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். செல்ஃப் ஃபைனான்சிங்லேயும் ஸ்டேட் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லேயும் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? 2 செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2 ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸு அவங்க இன்டேக் ஒவ்வொன்றிலையும் 50 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கலான் இருக்காங்க. சரி, அக்ராஸ் இந்தியா எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, MBBS சீட்ஸு 1,23,700 2025-26 இந்த வருஷத்துக்கு. போன வருஷம் இது எவ்வளோ இருந்துச்சுன்னா 1,17,750 சீட்டு தான் இருந்தது போன வருஷம். ஸோ கிட்டத்தட்ட 6,000 சீட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம். நெக்ஸ்ட்டு டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, இது மண்டே இந்த டென்டேட்டிவ் ரவுண்டு கவுன்சிலிங் ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. செகண்ட் ரவுண்டு MBBS பிடிஎஸ்க்கு. அதில் கவர்மெண்ட் காலேஜஸ்ஸு, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ஸு, அப்புறம் ப்ரைவேட் யூனிவர்சிட்டி எல்லாத்துக்குமே உண்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ எந்தெந்த காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயின்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜ் அண்டு ஹாஸ்பிட்டல், சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அது 2ம் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ்ஸு. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்னும் அந்த நியூஸை ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 200 சீட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 250 சீட்டு 350 சீட்டு இன்க்ரீஸ் ஆகிறதுனால இந்த செகண்ட் ரவுண்டில் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது தவிர இந்த காலேஜஸ் ஓப்பனிங் பற்றியும் சொல்லிட்டாங்க. எப்போ ஃபஸ்ட் இயர் காலேஜஸ்ஸு யூஜி கோர்சஸ் செப்டம்பர் 22ன்னு சொல்லியிருக்கு. கிளாஸஸ் ஃபஸ்ட் இயர் கிளாஸஸ் செப்டம்பர் 22 ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம கவுன்சிலிங்கே அது வரைக்கும் நடக்க போகுது. ரிப்போர்ட்டிங் டைம்லாம் சொல்லியிருக்காங்க நமக்கு ஸ்டேட்டில். இது எப்படி நடக்கும் அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ யூஸ்வலாகவே செப்டம்பர் 30 வரைக்கும் இருக்கும். இந்த தடவை 22ஆம் தேதி ஆரம்பிக்க போகிறதா சொல்லியிருக்கு. இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். தமிழ்நாட்டில் 350 சீட்டு மெடிக்கல் சீட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு செகண்ட் ரவுண்டில் போகிறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். தொடர்ந்து பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வைங்க. இந்த அப்டேட்லாம் உடனுக்குடனே தெரிய. செகண்ட் ரவுண்டு மட்டும் இல்லை, அடுத்தடுத்த கவுன்சிலிங் பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.